திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஆறாவது வாக்கியம். பிணவிருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போலே. ஒவ்வொரு வாக்கியமும் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிட்டு அந்த வாக்கியத்துல யாரை பத்தி அவ சொல்றாளோ அவளை மாதிரி நான் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல திருக்கோளூர்ல எனக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முடிப்போம். 81 வாக்கியங்கள் சொல்ல போறா. இது கொஞ்சம் புராணத்திலேருந்து உதாரணம் சொல்றா, கொஞ்சம் மகாபாரதத்திலேருந்து, கொஞ்சம் ஆழ்வார்களோட கதைகள்லேருந்து இந்த மாதிரி சொல்ல போறா. இப்போ நம்ம 6வது வாக்கியத்துக்குள்ள போலாம். இந்த கண்டா கர்ணன்கிறது யாரு அப்படின்னா, அவன் ஒரு ருத்ர கணம் அப்படின்னு அவனை பத்தின ஒரு குறிப்பு சொல்றது. அவன் காதுல மணி கட்டின்னு இருப்பான். கண்டா கர்ணன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, காதுல மணி. காதுல எதுக்கு மணி கட்டின்னு இருக்கான் அப்படின்னா, அவன் தீவிர சிவபக்தன். அதனால சிவனை தவிர வேற எந்த நாமம் அவன் கேட்டாலும் கொஞ்சமா தலைய அப்படி கொஞ்சம் ஆட்டுவான், எனக்கு கேட்க இஷ்டம் இல்லைன்னு. அப்ப இந்த மணியை அடிச்சு அந்த நாமம் அவன் காதுக்குள்ள கூட விழக்கூடாதான். அந்த மாதிரி அவன் ஒரு பக்தன். அந்த மாதிரி ஒரு சிவபக்தன் அவனோட வாழ்க்கைய சிவபக்தியிலேயே கழிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு சமயம் சிவன் கிட்ட போயிட்டு, எனக்கு நீ முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட கேட்கறான் கண்டா கர்ணன். அப்ப சிவன் சொல்றார், உனக்கு முக்தி கொடுக்கறது நான் இல்லப்பா, விஷ்ணு தான் உனக்கு முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரியா விஷ்ணுவை எந்த இடத்துல பாக்குறது, எப்படி அதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கறது நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ரீ நாராயணன் தான் ஸ்ரீகிருஷ்ணரா புலோகத்துல அவதாரம் பண்ணியிருக்காரு. அவர் என்னை பார்க்க வருவார், அது வரைக்கும் நீ பொறுமையா காத்துன்று அப்படின்னு சொல்லுவார். அது வரைக்கும் இந்த சிவநாமத்துக்கு பதிலா நீ கிருஷ்ணநாமத்தை சொல்லு அப்படிங்கும் போதே, கிருஷ்ணான்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவனோட மணி அடிக்கும். நீ இந்த மணியை கொஞ்சம் நிறுத்து, நான் என்ன சொல்றேங்கிறத முழுக்க கேளு அப்படின்னு சொல்லுவார். அவன் அதை முழுக்க கேட்டுன்னுட்டு கிருஷ்ண ஜபத்துல அவன் முழுகியிருப்பான். கிருஷ்ணர் ஒரு சமயம் சிவனை பார்க்க வரும்போது இந்த கண்டாகர்ணன் கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப பிணவிருந்து கொடுக்குறான். அங்க பக்கத்துல ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த முனிவரை கொன்னுட்டு அத பணத்தை கொண்டு போயிட்டு கிருஷ்ணருக்கு இவன் படைக்கிறான். இந்த ஒரு சம்பவம் நிறைய பேரோட மனசுல சில கேள்விகளை உற்பத்தி பண்ணும். இது எப்படி ஸ்ரீகிருஷ்ணருக்கு பணத்தை போய் ஒருத்தன் கொடுத்தானா அப்படின்னு நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். கண்ணப்ப நாயனாரோட சரித்திரம் படிச்சுட்டு இருக்கிறவெல்லாம் கூட அவர் தன்னோட வாயில இருக்கிற எச்சலை தான் சிவன் மேல விடுவார். அதுக்கப்புறம் இறைச்சி தான் அவர் நைவேத்தியம் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும், இதோட தத்துவம் என்ன அப்படின்னா, நம்மளோட பக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கணும். இப்ப பகவத்கீதால கிருஷ்ணர் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொல்வார். நீ பக்தியோட அர்ஜுனா, எனக்கு பூ கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, ஒண்ணும் இல்லையா தண்ணி கொடுத்தாலும் கூட உன்னோட பக்தியை தான் நான் பாக்குறேன். நீ கொடுக்குற சாமான, நீ கொடுக்குற ஒரு விருந்தையோ, நீ கொடுக்குற ஒரு பொருளையோ நான் பாக்குறது இல்ல. உன்னோட பக்தியின் வெளிப்பாடா நீ எதை கொடுத்தாலும் நான் அதை ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல பிணவிருந்து அவன் கொடுக்குறான். கிருஷ்ணர் அதைய பக்தியின் வெளிப்பாடாதான் எடுத்துட்டு அவனுக்கு முக்தி கொடுக்கறதா இந்த கதை முடியறது. அதோட இல்லாம இவன் யாரை கொன்னானோ அந்த ரிஷிக்கும் முக்தி கிடைக்கிறது. இல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வழக்கப்படி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலோ, சின்ன குழந்தைகளை பார்க்க போனாலோ, வயசானவளை பார்க்க போனாலோ வெறும் கையில போக மாட்டோம். நம்மளோட சாஸ்திரத்துல பழமோ இல்ல இளநீரோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா? அது மாதிரி பகவானுக்கு நம்ம படைக்கும் போது நம்ம எதை விரும்பி சாப்பிடுறோமோ அதை நம்ம படைப்போம். அதுதான் பக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி
அந்த மாதிரி நான் எடுத்துண்டு அது மாதிரிதான் கிருஷ்ணரும் அவனை வந்து கண்டாகர்ணனை அத ஒத்துண்டு அவர் வந்து முக்தி கொடுக்கிறார். அப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போலே, அவனை மாதிரி நான் பக்தி காமிச்சேனா, அதனால நான் அந்த மாதிரி காமிக்கல, நான் காட்டல, அதனால நான் திருக்கோளூரை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்றதா இந்த 6வது வாக்கியம் முடியறது. இப்ப 7வது வாக்கியத்துக்கிட்டக்க போலாம். தாழ்கோலம் செய்தேனோ அனுசூயையே போலே அப்படின்னு சொல்ல போறான். இது ராமாயணத்துல வருது. இந்த தொடரோட அர்த்தம் வந்து அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம்.